Jesus loves our daily Bible school. எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, சோதரம் 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 சோதரம்ப்பா. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு சோதரம் 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 சோதரம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, நித்யானந்த தேவனே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஒருவரும் பார்க்கக்கூடாதவர், மகிமையான ஒளியிலே ஜோதியாக வீற்றிருப்பவர், சேனைகள் தேவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தர் 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 அப்பா. எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீராண்டவரே. பாவத்தை போக்கும் பலியாக வந்தீங்களே, பாவ மாம்சத்தில் சாயலாக நீரை பூமிக்கு வந்து எங்களை தேடி வந்த ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் எங்கள் பாவ சேற்றை கழுவினீங்களேப்பா. எங்கள் தலைமுறை சாபத்தை நீங்கள் சுமந்தீரேப்பா. எங்கள் கர்மத்தை சுமந்தீரே, பாவத்தின் தோஷத்தை சுமந்தீரேப்பா. சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு உங்களுடைய ஜீவனை கொடுத்து நித்தியமான பூரணமான பரிகாரத்தை செஞ்சீரே. கர்த்தாவே, நீரே எங்கள் பரிகாரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பணிந்து ஆராதிக்கிறோம். ஓ, சாஸ்திராம விருந்து ஆராதிக்கிறோம் அப்பா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியிலிருந்து ஆராதிக்கிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் நல்லவர் இயேசுவை ஆராதிப்பேன். இங்க நம்ம மட்டும் இந்த தூதர்கள் வந்திருக்காங்க கர்த்தரை ஆராதிக்கும்படி. தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம்மளை காண்பவர் ஆராதிப்போம். உன் தாயின் கருவிலே உங்களை கண்டாரே, அவர் ஆராதிப்போம். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம்
1ஆம் வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். 2ஆம் வசனம். மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். 3ஆம் வசனம். ஆயினும் நான் உங்களிலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. 4ஆம் வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. 5ஆம் வசனம். அதனால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். 6ஆம் வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போல்லாவையும் சிஷ்டாங்கப்படுத்த வைத்து இவைகளை எழுதினேன். 7ஆம் வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது? நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? 8ஆம் வசனம். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. 9ஆம் வசனம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்கள் ஆகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களை காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். 10ஆம் வசனம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். 11ஆம் வசனம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். 12ஆம் வசனம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். 13ஆம் வசனம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். 14ஆம் வசனம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 15ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். 16ஆம் வசனம். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 17ஆம் வசனம். இதை நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். 18ஆம் வசனம். நான் உங்களிடத்துக்கு வருகிறது இல்லை என்கிறதுக்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். 19ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்தவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. 21ஆம் வசனம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து
தீர்ப்பு சொல்லாதிருங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. கடைசி வார்த்தையை படிக்கிறேன். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஏசப்பாவுடைய வருகையில் எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நியாயம் விசாரிப்பாங்க. ஏசப்பாவுடைய வருகைக்குன்னு ஒரு நாள் இருக்குது. அதே போல் நியாய தீர்ப்புக்கு அப்படின்னு ஒரு நாளை ஏசப்பா நியமித்து வச்சிருக்கிறாரு. அந்த நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்களாம்? நியாயம் விசாரிப்பாங்களாம். அதனால தான் காலத்துக்கு முன்னே நம்ம யாருக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இப்போ குற்றவாளிகளை ஜட்ஜு தீர்ப்பு வழங்குவாரா இல்லை வக்கீலுங்க தீர்ப்பு வழங்குவாங்களா? ஜட்ஜு நியாயாதிபதி தான் தீர்ப்பு வழங்குவாங்க. அவங்க தவறு பண்ணால் அதற்கு ஏற்ற தீர்ப்பு வழங்குவாங்க. இதே அவங்க குற்றம் பண்ணலை அப்படின்னா அவங்க நிரபராதி சொல்லி விடுதலை பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ நியாயம் விசாரிக்கிறவ யார்? நியாயாதிபதி. நம் கர்த்தர் நியாயாதிபதியாக நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து அவர் நியாய தீர்ப்பு நாளில் என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க என்னென்ன காரியம் பண்ணாங்களோ அதுக்கு கேள்வி கேட்பாங்க, நியாயம் விசாரிப்பாங்க, தீர்ப்பு வழங்குவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த மனுஷனையும் குற்றப்படுத்தக்கூடாது. யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள் அப்படின்னு நமக்கு கர்த்தர் சொல்கிறாரு. எப்போவுமே சரி சில்ட்ரன், இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை குறித்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய பேரண்ட்ஸை குறித்தோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களை குறித்தோ நம்மளுடைய குடும்பத்தில் உறவுகளை குறித்தோ அக்கம் பக்கத்தில் நெய்பர்ஸை குறித்து யாரை குறிச்சியுமே நம்ம தீர்ப்பு வழங்கவே கூடாது. அவங்க பண்ணுற தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான தீர்ப்பை கர்த்தரே வழங்குவார். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களையும் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்படின்னு எழுதியிருக்கு. இருளில், அதாவது இருதயத்தில் அவங்க நினைக்கிற காரியத்தை கூட கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவருக்கு தெரியும். சரிங்களா? நம்ம நல்லது பண்ணுவோமானா அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சரிங்களா? நம்ம நல்லது பண்ணுறோமா அப்போ அதுக்கான புகழ்ச்சியையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக கொடுப்பார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? நம்ம யாரை குறித்தும் தீர்ப்பு வழங்கக்கூடாது, குறை கூறக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்றதான் கர்த்தர் நமக்கு புத்தியாக, தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்வது போல புத்தி சொல்கிறார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் டேஷ் நான் உங்களை பெற்றேன். ஆ சுவிசேஷத்தினால், ஆ பணத்தினால், பொருளினால். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பாலியல் வன்கொடுமை ஆண்டவரே என் தமிழ்நாடு நடந்து கொண்டு இருக்க ஆண்டவரே. சப்பா அரசு எவ்வளவு ராஜா தடுக்க முயற்சிக்குது ஆண்டவரே, பிரயாசப்படுறாங்க. இருந்தபோது ஆண்டவரே அநேக காலங்கள் அது தப்பு செய்கிறாங்க ஆண்டவர் ஜனங்க. அப்படி பொல்லாத ஜனங்கள் அப்பா மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்ப அது பாவத்து விரைவில் செய்யப்படுகிற இந்த பொல்லாத காரியங்களை அதே போல காரியங்கள் ஆண்டவரே என் கர்த்தரின் தடுப்பீராக ஆண்டவரே. சோதரன் சோதரன் தகப்பனே, இது எந்த ஒரு பொல்லாத மனுஷர்களும் எந்த பெண் பிள்ளைகள் ஆண்டவரே வன்முறைப்படுத்தாதபடி ஆண்டவரே என் தேவனுடைய காலம் பாதுகாக்க முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் அப்பா. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தருக்கு ஆண்டவரே உங்கள் ஜனங்களுக்கு ஒத்தாசை வரும்பொழுது உதவி வர முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா அவர்கள் பொல்லாத ஜனங்கள் அப்பா ஆண்டவரே, அந்த தப்பான எண்ணம் கொண்டிருக்கிற ஜனங்கள், தப்பான பார்வை பார்க்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ஐயா. தன் பொல்லாத பாவத்தை விட்டு, தன் பொல்லாத எண்ணத்தை விட்டு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பிட்ட கர்த்தாவே. அவன் பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அரசாங்க கடுமையா சட்டத்தை நிரம்பிக்கிட்ட தகப்பனே, கடுமையா சட்டத்தை கொண்டு வரட்ட தகப்பனே. இவருக்கு இப்படிப்பட்ட தப்பு செய்தவங்களுக்கு ஆண்டவரே அதே தண்டனை பயங்கரமா இருக்கணும்ப்பா. அவருக்கு தண்டனை கொடுக்கும் போது மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரே பயம் உண்டாகும் ஆண்டவரே. அவருக்கு தண்டனை ஆண்டவரே அரசாங்கம் நியமிக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்வதாக ஆண்டவரே, தயவு காண்பிப்பதாகப்பா. சோதரன் 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 தகப்பனே, ஒவ்வொரு பெண் பாதுகாப்பதாக ஆண்டவரே. பத்திரமாக சென்று பத்திரமாக வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிற தகப்பனே. எந்த நாச மோசங்களோ எந்த தீமையான காரியங்களோ அந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே.
ஆமென் ஆமென். சோதரம் சோதரப்பா. பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானம் கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. சோதரம் சோதரம் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளும் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. சோதரம்.